Hi students, நான் உங்க வெற்றிக்கார கிரண்ட்ல இருந்து கல்யாணம் குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடந்த வருடம் அதாவது 2024ஆம் ஆண்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்ல முதல் ரவுண்ட்ல எந்தெந்த கல்லூரிகள்ல அதிக சீட்ஸ் ஃபில் அப் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஏன் நம்ம சேனல்ல கூட டாப் 10 காலேஜஸ் டாப் 20 காலேஜஸ்லாம் போடுவோம் இல்லையா? பட் உண்மையிலே மாணவர்களுடைய விருப்பமா எந்தெந்த கல்லூரிகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த வருஷ கவுன்சிலிங்ல நீங்க எஃபெக்டிவா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். சரியா? அதனால தான் அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். ரைட், நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 35 இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேகமாகவும் அதிகமாகவும் சீட் ஃபில் பண்ணது. சரியா? இதில் சீட்ஸோட எண்ணிக்கையை வச்சு நம்ம சொல்ல போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சீட்ஸ் ஃபில்லப் ஆன பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைட், நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆர்டரை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது இப்போ நம்ம 35 காலேஜஸ் சொல்ல போகிறோம் இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் யார், செகண்ட் பொசிஷன் இருந்தது ரைட்டா? ரெண்டாவது இருக்குது காலேஜ் கோடு, அதாவது கவுன்சிலிங் கோடு. சரிங்களா? மூணாவது நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் வித் டிஸ்ட்ரிக்டோட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜில் சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நேரடியாக போயிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி சிவகங்கையில் இருக்குது. சரியா? இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5012. இங்கே மொத்தம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 30 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 29 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 96.67% ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? இரண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். எப்போதுமே சிஜி கேம்பஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆகும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து 4. இதில் வந்து மொத்தம் 691 சீட்ஸ் இருக்குது. அதில் 647 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? 93.63%, அதாவது 63% வந்து சீட் ஃபில்லப் ஆயிருக்கு. மூன்றாவது இடத்துல இருக்கிறது வந்து சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1. ரைட்டா? இங்கே மொத்தம் 1028 சீட்ஸ் இருக்குது. அதில் 957 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 91.09% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறது எஸ்எஸ்என் என அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலவாக்கத்தில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது. நம்ம என்ன தான் சென்னைனாலும் அது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டில் இல்லை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. இங்கே மொத்தம் 554 சீட்ஸில் 515 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 92.96% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி என அழைக்கப்படக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2007. இங்கே மொத்தம் 581 சீட்ஸில் 530 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 91.22%. சரியா? அடுத்து 6வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1399. சரிங்களா? இது வந்து மொத்தம் 1147 சீட்ஸில் 1020 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 88.93. சரிங்களா? இன்னொன்று சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ரி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அஃபிலியேட்டட் டு சிஎஸ்ஐஆர். இது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜே கிடையாது. சரியா? இது சிஎஸ்ஐஆருக்கு கீழே வரும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ரைட்டா? அடுத்தது சிஜி எம்ஐடி இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டும் அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் காலேஜ். சரிங்களா? டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ஆப்வியஸாக. அடுத்து எஸ்எஸ்என் சொல்கிறது வந்து ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ் இதுதான். அடுத்தது சிஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு டாப் ப்ரைவேட் காலேஜ் தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்துங்க பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் அண்ட் ரிசர்ச். இது வந்து பிஹெச்இ ஐடெக்னு சொல்லுவோம். இது வந்து 7வது இடத்துல இருக்குது. இதோட கவுன்சிலிங் கோட் 2377. சரியா? இங்கே மொத்தம் 377 சீட்ஸ் இருக்குது. இதில் 330 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிடுச்சு. 87.53% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? இது ஒரு ப்ரைவேட் காலேஜ். நம்ம பிஹெச்ஜி சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதோடைய மேனேஜ்மெண்ட் கீழே தான் இந்த கல்லூரியும் வருது. பட் வந்து இது ஒரு 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி. சரிங்களா? நம்ம பிஹெச்ஜி சிட்டி கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 8வது இடத்துல வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5008. இங்கே தான் என் பையன் படிச்சுட்டு இருக்கேன். பையன் மட்டும் இல்லை, எங்களோட டியூஷன் சென்டரில் நிறைய பசங்க இங்கே தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இந்த காலேஜ் போகிறது தான் என்கரேஜ் பண்ணுவேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை. இங்கே மொத்தம் 823 சீட்ஸ் இருக்குது. 709 சீட்ஸ் அதில் ஃபில்லப் ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 86.15% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
அடுத்து 9th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சார் இது எப்படி சார் 9th பிளேஸில் போயிருக்கு, இது ஒரு டாப் காலேஜ் இல்லையா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கல்லூரியில் வந்து நிறையா சீட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ், அதாவது இன்டெகிரேட்டட் கோர்சஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் மேக்ஸிமம் மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் எடுக்க மாட்டாங்க, சரியா? அதனால தான் இது கீழே போயிருக்கே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட ஃபில்லப் ஆயிரும், சரிங்களா? அதனால் 9th பிளேஸில் இருக்கிறனால இது வந்து சாதாரணமாக நினச்சிக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் நான் சொல்லுவேன். இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006 பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பீலமேடு, கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே மொத்தம் 1055 சீட்ஸ் இருக்குது. 839 சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குது. பர்சன்டேஜ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா 79.53, சரியா? இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று சிஐடி, இன்னொன்று தியாகராஜா காலேஜ், இன்னொன்று பிஹெச்சிசிடி, சரியா? அடுத்து பாருங்கள், 10வது இடத்துல வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட், எஸ்ஏபின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வர்றது தான். இங்கே மொத்தம் 38 சீட்ஸ் இருக்குது. இதில் 30 சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குது. 78.95%. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வருது, ரைட்டா? அடுத்து 11வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். இங்கே மொத்தம் 705 இடங்கள் இருந்துச்சு. அதில் 493 இடங்கள் ஃபில்லப் ஆகி 69.93% சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2739. இது ஒரு அட்டானமஸ், ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். அடுத்து 12வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி என அழைக்கப்படக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2005. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 690 சீட்ஸில் 480 சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குது. 69.57% வந்து சீட்ஸ் ஃபில்லப்பாக இருக்குது. இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ், சரிங்களா? ஸோ இந்த காலேஜ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத என்னால் நம்ப முடியல, பட் அப்படி தான் வந்திருக்குது. ஏன்னா இந்த சில கல்லூரிகள், ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விளம்பர யுக்தி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அப்படி தான் சொல்லி ஆகணும், சரிங்களா? ஸோ அதனாலேயே வந்து சீட்ஸ் வந்து ஈஸியாக ஃபில்லப் ஆயிடுது, ரைட்டா? ஸோ இதை பற்றி பேசணும்னா கான்ட்ரவர்சி ஆயிரும். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடும். அடுத்து 13வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது எஸ்கேசிஇடின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸ்ரீகிருஷ்ணாவில் 2 கேம்பஸ் இருக்குது. ஸோ பேரையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக கவுன்சிலிங் கோடை பார்த்து வச்சுக்கோங்க. இது 13வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2718. இங்கே 1148 சீட்ஸ் இருக்குது. அதில் 794 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 69.16% சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து 14வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஓரளவுக்கு எப்போதுமே இருக்கும் முன்னாடி. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2712. இதோடைய மொத்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 989 சீட்ஸ் இருக்குது. அதில் 682 சீட்ஸ் ஃபில்லப் ஆகி 68.96% சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு, சரிங்களா? அடுத்து 15வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா REC, RITன்னு 2 கேம்பஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் கோடை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய கவுன்சிலிங் கோட் 1432. இங்கே மொத்தம் 938 சீட்ஸில் 622 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 66.31% இது சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு, சரியா? அடுத்து 16வது இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதோட இன்னொரு கேம்பஸ் தான் இது. இது வந்து RECன்னு சொல்லுவோம். இது வந்து 1211 கவுன்சிலிங் கோட். இதில் மொத்தம் 1459 சீட்ஸ் இருக்குது. இதில் 953 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சதவீதம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 65.32% சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து வந்து லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, லயோலா காலேஜ் கேம்பஸ்லேயே இருக்குது சென்னையில். இது வந்து 17வது இடத்துல இருக்குது. ஆல்ரெடி நமக்கு லயோலா காலேஜ் அப்படின்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ்ன்னு பேர் எடுத்தது. ரொம்பவும் பழமையான காலேஜ் வேறு. ஸோ அந்த கல்லூரியும் ஐகாம் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனம் நினைக்கிறேன். இது ஐ திங்க் ஃப்ரெஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சா ஸ்பானிஷான்னு தெரில. ஸோ ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனம் தான் ஐகாம். ஸோ அவங்களோட இணைஞ்சு இந்த காலேஜ் தொடங்கியிருக்காங்க. தொடங்கினதுலேருந்தே ஓரளவுக்கு மாணவர்கள்ட்ட வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் கவுன்சிலிங் கூட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1450. இங்கே மொத்தம் 203 சீட்ஸ் இருக்குது. அதில் 131 சீட்ஸ் ஃபில்லப் இருக்குது. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 64.53% சீட்ஸ் ஃபில்லப் இருக்குது. அடுத்து 18வது இடத்துல வந்து அதுவும் அடுத்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான், கற்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் 2710. இங்கே மொத்தம் 560 சீட்ஸில் 332 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 59.29% சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு, சரியா? அடுத்து பாருங்கள், 19வது இடத்துல RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் 1113. இங்கே மொத்தம் 496 சீட்ஸில் 293 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 59.07% ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் 20வது இடத்துல KPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து 2764. இங்கே 723 சீட்ஸில் 427 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 59.06%. அடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணாவுடைய ரெண்டாவது இன்னொரு கேம்பஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான். இது வந்து SKCTன்னு சொல்லுவாங்க. அது SKCETன்னு சொல்லுவாங்க. இது SKCTன்னு சொல்லுவாங்க. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2722.
இங்கே மொத்தம் 800 சீட்ஸில் 461 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பெர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 57.63%. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர். இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான காலேஜ் வேறு. சரிங்களா? இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1219. இங்கே 608 சீட்ஸில் 341 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 343 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 56.41% வந்து ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது 23ஆவது இடத்துல பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் டெக்னாலஜி ஈரோட்டில் இருக்குது. இங்கே இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702. இங்கே 1098 சீட்ஸில் 600 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 50% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? பர்சன்டேஜில் அக்யூரேட்டாக பார்த்தோம்னா 54.64%. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இதோடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 24 இடத்துல இருக்குது. அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்குது. ஏஜிசிடின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5901. அகைன் நான் சொல்கிறேன், இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இங்கே இருக்கக்கூடிய 405 சீட்ஸில் 215 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 53.09% ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அடுத்து 25ஆவது இடத்துல இது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தான், ஏசிடி கேம்பஸ். இதோடைய கவுன்சிலிங் போர்ட் பார்த்தீங்கன்னா 2, சிஜி வந்து 1 ஸ்டூடெண்ட்ஸ், ஏசிடி வந்து 2, அதுக்கப்புறம் எம்ஐடி வந்து 4. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இதோட கவுன்சிலிங் கோட் நான் சொன்ன மாதிரி 2. இங்கே 513 சீட்ஸில் 271 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 52.83% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அடுத்து 26ஆவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் ஆர்இசின்னு சொல்லுவோம். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது தான் டாப்பில் வரும். சரிங்களா? ஆர்இசி காலேஜில் இது ஒரு கோயம்புத்தூரில் வருது டாப் காலேஜ். இது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கல்லூரி தான். அண்ணா யூனிவர்சிட்டியால் நேரடியாக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஃபீஸ்லாம் ரொம்பவே மாடரேட்டாக இருக்கும். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக ஜாயின்லாம், நல்ல சாய்ஸ் தான். சரியா? ஸோ இந்த ஆர்இசி வந்து இப்போ மதுரையிலே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ரைட்டா? ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து 2025. 320 சீட்ஸில் 157 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 49.0% வந்து பர்சன்டேஜில் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூராக இருக்கட்டும், அதே மாதிரி ஈரோடில் இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிறந்த கல்லூரிகள் என பேர் வாங்கின ஒரு கல்லூரிகள். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4974. இங்கே மொத்தம் 406 சீட்ஸில் 196 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 48.28% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அடுத்தது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். இதோடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2615. இதில் வந்து 463 சீட்ஸில் 211 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 45.57% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அடுத்து வந்து ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 2 கேம்பஸ் இருக்குது சென்னையில். ஸோ கவுன்சிலிங் கோடு நல்லா தெளிவாக பிறந்து வச்சுக்கோங்க. 1414. ரைட்டா? 1414. இங்கே மொத்தம் 208 சீட்ஸில் 87 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.83%. அடுத்து 30ஆவது இடத்துல திருப்பி வந்து பிரின்ஸில் இருக்கக்கூடிய கல்லூரி தான் வந்திருக்கு. ஸோ 1442. ரைட்டா? இதோடைய கவுன்சிலிங் கோட். இது ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்னை. இங்கே 132 சீட்ஸில் 53 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 40.15. ரைட்டா? அடுத்து கடைசி இருக்கக்கூடிய 5 காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஆர்டின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த பேரில் தான் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாற்றுறாங்க. இது வந்து கவுன்சிலிங் கோட் 2709. இதில் வந்து மொத்தம் 264 சீட்ஸில் 101 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 38.26. சரியா? அடுத்து 32ஆவது இடத்துல இருக்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான், பர்கூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி. இங்கே கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2603. இங்கே மொத்தம் 230 சீட்ஸில் 86 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 37.39% ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து 33ஆவது இடத்துல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய, அதாவது கோவில்பட்டி, கரெக்டாக சொல்லணும்னா கோவில்பட்டியில் இருக்குது இந்த காலேஜ், நேச்சுரல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இது ஒரு கொஞ்சம் பழைய கல்லூரி தான், நல்ல கல்லூரி. ரொம்ப வருஷமாகவே ஒரு குறிப்பிட்ட ரேங்க்கில் எப்போதுமே இருக்கக்கூடிய கல்லூரி. ஃபீஸும் மாடரேட்டாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் போங்க, ஃபீஸ்லாம் கேட்டுட்டு போங்க. சரியா? 4962. இதோட கவுன்சிலிங் கோட் 4962. இங்கே 341 சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 121 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 35.48% வந்து சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 34ஆவது இடத்துல வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்குது, அதாவது ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணாரம்மன் பார்த்தோம் இல்லையா, இது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை தான். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2711. இதோடைய மொத்த சீட்ஸ் வந்து 1193.
மொத்தம் ஃபில்லப் ஆன சீட்ஸ் வந்து 412 பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 34.53% ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் வந்து ஓரளவுக்கு மாணவர்கள் மத்தியில் ஓரளவுக்கு பேர் இருக்குது. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1419. இங்கே வந்து 1128 சீட்ஸில் 358 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 31.74% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த 35 கல்லூரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த கல்லூரிகள் வந்து அதிக மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.